உட்கார்ந்து பிடிங்க. தலைவர் வெரி குட். மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்பா ஓகேப்பா, அப்பா கேக்குதா? கை ரெண்டு சஞ்சீவண்ணா எனக்கு பின்னாடி தெரிஞ்ச மாதிரி இல்லைங்க. நீங்க வாங்கண்ணா. அண்ணா 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 அக்கா ரைட். கார்த்தி அண்ணா கொஞ்சம் தலைவா நீங்க கீழே உட்கார முடியுமா? புரிஞ்சுட்டேன். தலைவா கொஞ்சம் முன்னாடி அண்ணா உட்கார்ந்து பிடிங்க. கீழே உட்காந்து பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக, அமைப்பு பொதுச் செயலராக, மாநிலத்தினுடைய தலைவராக, மணிப்பூர், வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த அற்புதமாக தேசத்திற்காக பணி செய்த ஐயா இல கணேசன் அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்திருக்கின்றார்கள். நாளை நம்முடைய கட்சி வேறு வேறு அமைப்புகள் சார்பாக, RSS இயக்கம் சார்பாக நாளை சாயங்காலம் கலைவாணர் அரங்கில் மாலை 5 மணி அளவில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஐயாவிற்கு புகழஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். என்ற முறைப்படி அவங்களுடைய இல்லத்திற்கு வந்து குடும்பத்தினெல்லாம் சந்தித்துவிட்டு நாளை புகழஞ்சலி கூட்டத்திற்கு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைத்துவிட்டு, தலைவர்கள் எல்லோரும் வேண்டுகோளை வைத்துவிட்டு இங்கிருந்து கிளம்பி செல்கின்றோம். நாளை குடும்பத்தினரும் புகழஞ்சலி கூட்டத்திலே பங்கேற்க இருக்கின்றார். ஐயாவுடைய மறைவு என்பது பெரும் இழப்பு. என்னுடைய தூரதிர்ஷ்டம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய கட்சி நிகழ்ச்சி வேறொரு ஊரில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம், நிர்பந்தம். அதனால் வர முடியல. இன்னைக்கு தான் நேரில் வந்து குடும்பத்தினை பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு. அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இலகணேசன் ஐயாவை மருத்துவமனையில் சென்று சந்தித்து விட்டு சென்றேன். மருத்துவமனையிலே ஐயா வந்து சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்க. ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த மாதிரி ஒரு 2-3 நாட்கள் ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு. ஆனால் ரெக்கவர் ஆகலை. அதனால் நிச்சயமாக நாளைக்கு புகழஞ்சலி கூட்டத்தில் அவரை தெரிந்தவர்கள், அவரை அறிந்தவர்கள், அவரோடு பணி செய்தவர்கள் எல்லோரும் வந்து நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று எங்கள் மாநில தலைவர் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த அன்பு வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கின்றோம். அதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்றோம். அண்ணா, நம்முடைய மதிப்பு மிகுந்த மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று காலையில் புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர், துணை தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் இன்று காலையில். மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம். உறுதியாக அண்ணன் CPR அவர்கள் NDA கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேர சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமொழிஞ்சிருக்கிறார். அதனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருந்து, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள். இதற்கு முன்பு பிரதீபா பட்டேல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நிறுத்தப்பட்ட பொழுது அப்பொழுது NDA கூட்டணியில் இருந்த சிவசேனா பால் தாக்கரே அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்டன்ட் வேட்பாளராக பைராங் சிங் சேகாவத் அவர்கள் நிறுத்திய பொழுது
ஆனா எங்க மராட்டியனுடைய மகள் மகாராஷ்டிராவுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதீபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் நம்மை பொறுத்தவரை நல்ல வேட்பாளர் தான். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜா இருந்தவங்க, பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய சிபிஆர் அண்ணனை பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆளுநராக, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரை வாங்கியவர். ஜார்க்கண்ட்ல எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அருமையான மனிதர். மகாராஷ்டிரால சிவசேனா, இன்னைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா, பிரிவு சிவசேனா, அவங்களும் சொல்றாங்க நல்ல மனிதர்னு. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு. நிச்சயமாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. RSS சேர்ந்தவர், அதே போல தமிழர் என்ற ஒற்றை காரணத்துக்காக பாஜகவை சேர்ந்தவரை நம்ம ஆதரிக்கக்கூடிய சூழல் இல்லைன்னு TK சிலங்கோவன் திமுக தரப்புல சொல்லியிருக்காரு. அண்ணா, அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கண்ணா. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் MK ஸ்டாலின் அவங்களை சந்திச்சாங்க. காரணம் அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள்லாம் போய் கேட்டுட்டு வந்தாங்க. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை, அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளிடம் அன்பு பாராட்டி, நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். RSS அமைப்பிலிருந்து வந்தவர் 1973 பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. RSS அமைப்பு என்றுமே அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது. சிபிஆர் அவர்கள் RSS அமைப்பிற்கு பலமாக தொண்டனாக இருந்திருக்கின்றார். இன்னைக்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் RSS அமைப்பினுடைய ஒரு உந்துதலால், உத்வேகத்தால் தேசிய பணிக்கு சிபிஆர் அவர்கள் வந்திருப்பது சிபிஆர் அண்ணனுக்கும் பெருமை, RSS இயக்கத்திற்கும் பெருமை. அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஒரு பெரும் வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, APJ அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் இந்த முறை சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம பெரிய மனதோடு ஒற்றை இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். இப்படி இருந்தாலும் சிபிஆர் ஜெயிக்க போறாங்கல்ல, மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. ஆனா ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். குறிப்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான பில் பாஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே 30 நாட்களுக்குள்ளாக ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி முதலமைச்சரையோ அல்லது அமைச்சர்களையோ சொன்னா அவங்களுடைய பதவி நீக்கம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கா? ஏன்னா இப்போ நிறைய பொய் புகார்கள், பொய் வழக்குகள் எளிதாக பதியக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அமெண்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? அண்ணா, இந்த கான்ஸ்டிடியூஷனல் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுல நீங்க வச்சிருக்கிறது படி நான் சொல்றேங்கன்னா, இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி, கேபினட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம். இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லை. அதாவது யாரெல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ, பிரதமராக, மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது. இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம். டெல்லியில ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு, ஆனா அமைச்சராக கன்டினியூ பண்ணாரு. தமிழகத்துல பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு அமைச்சர் ஜெயில பலகாலமா இருந்தாரு, கடைசியில தான் நீக்கினார். ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு. அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம். அதுவும் உங்களுக்கு தெரியும், யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு, நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு, பெயில் ஆர்டரை பாக்குறாங்க, அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது. அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை 31 நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க. 31வது நாள் அவங்க ஜெயில இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கறாங்க, நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு. இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். காரணம், இந்தியாவில் பதவி ஏற்கிறாங்க, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை. இன்னைக்கு அந்த சின்ன லூப் கோல்ல அந்த சட்டத்தின் மூலமாக அது அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ பொய் வழக்குகள் நிறைய புனையப்படுறதா எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ED போன்ற ரைடுகள்ல குறிப்பா செந்தில் பாலாஜி எல்லாம் அவரெல்லாம் கைது செய்யப்பட்டு இப்ப வெளியே இருக்கிற சூழல்
ஆனா இந்த மாதிரி ஒரு சட்டம் அப்படிங்கிறது எதிர்காலத்துல உங்களுக்கே கூட அண்ணா நீங்க பாருங்கன்னா கரெக்ட் ஒத்துக்கிறேன். அதனாலதான் பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பயன்படுத்துறாங்க, முதலமைச்சர் பயன்படுத்துறாங்க, எல்லோரையுமே உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இது யாரையுமே விட்டு வைக்கவில்லை. யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து செஞ்ச பதவியில் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் பொருந்தும். இரண்டாவது, நீங்க சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்டில் எங்கேயுமே உங்கள் நிரபராதி கிடையாது. கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்றாங்க. பெயில் உங்களுக்கு தெரியும் 12 நாள் 13 நாள்ல கிடைக்கும். அதனாலதான் 31 நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க. கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படி சொன்னா நீங்க அண்ணன் சொல்ற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஆனா பதவி நீங்க கைது செய்யப்பட்ட பிறகு 31 நாள் அப்படிங்கும் பொழுது நீங்க கோர்ட்ல 2 முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க. லோவர் கோர்ட்ல ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க, அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க. அதனால்தான் 31 நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறாங்க. அதனால் கோர்ட்டும் இதுல இன்டர்ஃபியர் பண்ணித்தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல, அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இடியோ என்ஐஏவோ ஏதோ ஒரு அமைப்பு. ஆனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். இரண்டாவது, சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் அதுவும் ஒரு வாரம் 10 நாள். ஆமா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆர்குமெண்ட் சேக். ஆனா 31 நாளுங்கும் பொழுது நீங்க பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்கல்லங்கண்ணா. அப்ப கோர்ட்டு தலையீட்டின் பேர்ல தானே அவங்க ஜெயில இருக்காங்க. அதனால இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும்ல. நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணா சிறைக்கு போறாங்க, தப்பு பண்ணா அமைச்சரா இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். அதுவும் ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு பங்கு. அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இப்போ தீர்ப்பு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு ஒரு காலக்கெடு இல்லாத சூழல்ல அவங்களால மீண்டும் பதவி ஏற்கிறதுக்கு ஒரு முடியாத சூழல் இருக்கும். ஜனநாயகத்துக்கு எதிரானதா பார்க்கலாம். அண்ணா ஜெயில இருக்கும்போது நம்ம சொல்றோங்க அண்ணா, ஜெயில இருக்கும்போது நம்ம சொல்றோம் அவங்க சிறையில 31வது நாள் இருக்கிறாங்க. லெப்டினன்ட் கவர்னர் அந்த பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள். சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் என்றால் அது பொருந்தாது. இது எப்பனா ஒரு மினிஸ்டர் சிறையிலேயே 1 வருஷம் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சியில் ஒருத்தர் இருந்தார், 1.5 வருஷம் இருந்தார். தமிழ்நாட்டில் இங்க திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார், 8-9 மாசம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீக்கினாங்க. அவர்களுக்கான சட்டம் இது. நீங்க பெயில்ல வெளியே வந்துடுறீங்க, அதன் பிறகு இந்த சட்டம் பொருந்தாதல்லங்கண்ணா. ஆனா இது நாளைக்கு விஜயுடைய மாநாடு எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து பல விமர்சனங்களை வச்சிருக்கீங்க, நாளை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எல்லோரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்கு. மாநாடு நடத்தட்டும். ஆக்ரோஷமா போகணும்னு நினைக்கிறாங்க, போகட்டுங்கன்னா. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். மக்களுடைய குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று ஆட்சியிலிருந்து இறக்கிய பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதை மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள், நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம். ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி அண்ணா. தேங்க்யூ அண்ணா. இங்கிலீஷ் பேசலாமா தலைவா? நீங்க அப்படியே நவுந்துட்டீங்கன்னா இங்கிலீஷ் பேசிடுவோம். ஒன்னு எடுத்துருங்க. ஆமாங்க நான் தம்பி ஒரு நிமிஷம் அவர் இங்க கொடுத்துறேன். அண்ணே வாங்க. ஷேடோ போடணுமா? கொஞ்சம் படி வாங்க. சஞ்சீவ் அண்ணா எனக்கு பின்னாடி தெரிஞ்ச மாதிரி இல்லைங்க நீங்க. ரைட் வாங்கண்ணா. ஜெனரல் செக்ரட்டரி வந்திருக்காங்க. அண்ணா 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 அக்கா ரைட். கார்த்தி அண்ணா கொஞ்சம் தலைவா நீங்க கீழே உட்கார முடியுமா? புரிஞ்சுட்டேன் தலைவா, கொஞ்சம் முன்னாடி அண்ணா உட்கார்ந்து போடுங்க. கீழே உட்கார்ந்து பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக, அமைப்பு பொதுச் செயலராக, மாநிலத்தினுடைய தலைவராக, மணிப்பூர், வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த அற்புதமாக தேசத்திற்காக பணி செய்த ஐயா இல கணேசன் அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்திருக்கின்றார்கள். நாளை நம்முடைய கட்சி வேறு வேறு அமைப்புகள் சார்பாக, RSS இயக்கம் சார்பாக நாளை சாயங்காலம் கலைவாணர் அரங்கில் மாலை 5 மணி அளவில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள்
ஐயாவிற்கு புகழஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். என்ற முறைப்படி அவங்களுடைய இல்லத்திற்கு வந்து குடும்பத்தினெல்லாம் சந்தித்துவிட்டு நாளை புகழஞ்சலி கூட்டத்திற்கு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைத்துவிட்டு தலைவர்கள் எல்லோரும் வேண்டுகோளை வைத்துவிட்டு இங்கிருந்து கிளம்பி செல்கின்றோம். நாளை குடும்பத்தினரும் புகழஞ்சலி கூட்டத்திலே பங்கேற்க இருக்கின்றார். ஐயாவுடைய மறைவு என்பது பெரும் இழப்பு. என்னுடைய தூரதிர்ஷ்டம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய கட்சி நிகழ்ச்சி வேறொரு ஊரில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம். அதனால் வர முடியல. இன்னைக்கு தான் நேரில் வந்து குடும்பத்தினை பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு. அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இலகணேசன் ஐயாவை மருத்துவமனையில் சென்று சந்தித்து விட்டு சென்றேன். மருத்துவமனையிலே ஐயா வந்து சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்க. ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த மாதிரி ஒரு 2-3 நாட்கள் ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு. ஆனால் ரெக்கவர் ஆகலை. அதனால் நிச்சயமாக நாளைக்கு புகழஞ்சலி கூட்டத்தில் அவரை தெரிந்தவர்கள், அவரை அறிந்தவர்கள், அவரோடு பணி செய்தவர்கள் எல்லோரும் வந்து நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று எங்கள் மாநில தலைவர் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த அன்பு வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கின்றோம். அதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்றோம். அண்ணா, நம்முடைய மதிப்பு மிகுந்த மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று காலையில் புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் துணை தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. டெல்லியில் இன்று காலையில் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம். உறுதியாக அண்ணன் CPR அவர்கள் NDA கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேர சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமொழிஞ்சிருக்கிறார். அதனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருந்து, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள். இதற்கு முன்பு பிரதீபா பட்டேல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நிறுத்தப்பட்ட பொழுது அப்பொழுது NDA கூட்டணியில் இருந்த சிவசேனா பால் தாக்கரே அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்டன்ட் வேட்பாளராக பைராங் சிங் சேகாவத் அவர்கள் நிறுத்திய பொழுது, ஆனால் எங்க மராட்டியுடைய மகள் மகாராஷ்டிராவுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதீபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் CPR அவர்களோடு நிற்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் நம்மை பொறுத்தவரை நல்ல வேட்பாளர் தான். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜா இருந்தவங்க, பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய CPR அண்ணனை பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆளுநராக, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரை வாங்கியவர். ஜார்க்கண்ட்ல எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அருமையான மனிதர். மகாராஷ்டிரால சிவசேனா, இன்னைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா, பிரிவு சிவசேனா, அவங்களும் சொல்றாங்க நல்ல மனிதர்னு. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு. நிச்சயமாக அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. RSS சேர்ந்தவர், அதே போல தமிழர் என்ற ஒற்றை காரணத்துக்காக பாஜகவை சேர்ந்தவரை நம்ம ஆதரிக்கக்கூடிய சூழல் இல்லைன்னு TK சிலங்கோவன் திமுக தரப்புல சொல்லியிருக்காரு. அண்ணா, அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கண்ணா. CP ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் MK ஸ்டாலின் அவங்களை சந்திச்சாங்க. காரணம் அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள்லாம் போய் கேட்டுட்டு வந்தாங்க. ஆனால் CP ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை, அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளிடம் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். RSS அமைப்பிலிருந்து வந்தவர். 1973 பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. RSS அமைப்பு என்றுமே அண்ணன் CPR அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது. CPR அவர்கள் RSS அமைப்பிற்கு பலமாக தொண்டனாக இருந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் RSS அமைப்பினுடைய ஒரு உந்துதலால், உத்வேகத்தால் தேசிய பணிக்கு CPR அவர்கள் வந்திருப்பது CPR அண்ணனுக்கும் பெருமை, RSS இயக்கத்திற்கும் பெருமை. அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஒரு பெரும் வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, APJ அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் இந்த முறை சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம
பெரிய மனதோடு ஒற்றை இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். இப்படி இருந்தாலும் சிபிஆர் ஜெயிக்க போறாங்கல்ல, மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. ஆனா ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். குறிப்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான பில் வந்து பாஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே வந்து 30 நாட்களுக்குள்ளாக ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி முதலமைச்சரையோ அல்லது அமைச்சர்களையோ சொன்னா அவங்களுடைய பதவி நீக்கம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கா? ஏன்னா இப்போ நிறைய பொய் புகார்கள், பொய் வழக்குகள் எளிதா பதியக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அமெண்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? அண்ணா, இந்த கான்ஸ்டிடியூஷனல் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுல நீங்க வச்சிருக்கிறது படி நான் சொல்றேங்கன்னா, இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி, கேபினட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம். இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லை. அதாவது யாரெல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ, பிரதமராக, மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது. இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம். டெல்லியில ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு, ஆனா அமைச்சராக கன்டினியூ பண்ணாரு. தமிழகத்துல பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு அமைச்சர் ஜெயிலில் பலகாலமா இருந்தாரு, கடைசியில தான் நீக்கினார். ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு. அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம். அதுவும் உங்களுக்கு தெரியும், யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு, நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு, பெயில் ஆர்டரை பாக்குறாங்க, அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது. அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை 31 நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க. 31வது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு. இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். காரணம், இந்தியாவில் பதவி ஏற்கிறாங்க, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை. இன்னைக்கு அந்த சின்ன லூப் ஹோல்ல அந்த சட்டத்தின் மூலமாக அது அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ பொய் வழக்குகள் நிறைய புனையப்படுறதா எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இடி போன்ற ரைடுகள்ல குறிப்பா செந்தில் பாலாஜி எல்லாம் அவரெல்லாம் கைது செய்யப்பட்டு இப்ப வெளியே இருக்கிற சூழல். ஆனா இந்த மாதிரி ஒரு சட்டம் அப்படிங்கிறது எதிர்காலத்துல உங்களுக்கே கூட அண்ணா, நீங்க பாருங்கன்னா கரெக்ட் ஒத்துக்கிறேன். அதனாலதான் பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பயன்படுத்துறாங்க, முதலமைச்சர் பயன்படுத்துறாங்க, எல்லோரையுமே உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அது யாரையுமே விட்டு வைக்கவில்லை. யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து செஞ்ச பதவியில் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் பொருந்தும். இரண்டாவது, நீங்க சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்டில் எங்கேயுமே உங்கள் நிரபராதி கிடையாது. கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்றாங்க. பெயில் உங்களுக்கு தெரியும் 12 நாள் 13 நாள்ல கிடைக்கும். அதனாலதான் 31 நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க. கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படி சொன்னா நீங்க அண்ணன் சொல்ற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஆனா பதவி நீங்க கைது செய்யப்பட்ட பிறகு 31 நாள் அப்படிங்கும் பொழுது நீங்க கோர்ட்ல 2 முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க. லோவர் கோர்ட்ல ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க, அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க. அதனால்தான் 31 நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறாங்க. அதனால் கோர்ட்டு மேல இன்டர்ஃபியர் பண்ணித்தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல, அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இடியோ என்ஐஏவோ ஏதோ ஒரு அமைப்பு. ஆனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். இரண்டாவது, சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள், அதுவும் ஒரு வாரம் 10 நாள். ஆமா, நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆர்குமெண்ட் சேக். ஆனா 31 நாளுங்கும் பொழுது நீங்க பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்க இல்லைங்கண்ணா. அப்ப கோர்ட்டு தலையீட்டின் பேர்ல தானே அவங்க வந்து ஜெயில இருக்காங்க. அதனால இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும்ல. நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணா சிறைக்கு போறாங்க, தப்பு பண்ணா அமைச்சரா இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். அதுவும் ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு பங்கு. அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இப்போ தீர்ப்பு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு ஒரு காலக்கெடு இல்லாத சூழல்ல அவங்களால மீண்டும் பதவி ஏற்கிறதுக்கு ஒரு முடியாத சூழல் இருக்கும். ஜனநாயகத்துக்கு எதிரானதா பார்க்கலாம். அண்ணா, ஜெயில இருக்கும்போது நம்ம சொல்றோங்க அண்ணா, ஜெயில இருக்கும்போது நம்ம சொல்றோம். அவங்க சிறையில 31வது நாள் இருக்கிறாங்க, லெப்டினன்ட் கவர்னர் அந்த பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள். சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் என்றால் அது பொருந்தாது. இது எப்பனா, ஒரு மினிஸ்டர் சிறையிலேயே 1 வருஷம் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சியில் ஒருத்தர் இருந்தார், 1.5 வருஷம் இருந்தார். தமிழ்நாட்டில் இங்க திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார், 8-9 மாசம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீக்கினாங்க. அவர்களுக்கான சட்டம் இது. நீங்க பெயில்ல வெளியே வந்துடுறீங்க, அதன் பிறகு இந்த சட்டம் பொருந்தாது இல்லைங்களா? ஆனா இது நாளைக்கு விஜயுடைய மாநாடு எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து பல விமர்சனங்களை வச்சிருக்கீங்க, நாளை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எல்லோரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்கு. மாநாடு நடத்தட்டும். ஆக்ரோஷமா போகணும்னு நினைக்கிறாங்க, போகட்டுங்கன்னா. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். மக்களுடைய குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று ஆட்சியிலிருந்து இறக்கிய பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதை மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க.
அதனால விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள், நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம். ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி அண்ணா, தேங்க்யூ அண்ணா. இங்கிலீஷ் பேசலாமா தலைவா? நீங்க அப்படியே நவுந்துட்டீங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறோம். ஒன்னு எடுத்துங்க. ஆமாங்க அண்ணா, ஒரு நிமிஷம் அவர் இங்க கொடுத்துறேன். அண்ணா வாங்க. ரெடியாங்கக்கா? 130th ரைட்டுங்கக்கா? Ready, madam. Ready, sir. Ready, madam. So, Delhi Chief Minister Rekha Gupta has been allegedly attacked by by an individual. He's been arrested now. He's said to be from Gujarat. So, do you think there is a serious security lapse in this matter because she was meeting the public to hear their concerns when this attack allegedly happened? Madam, it is very unfortunate. We have seen, especially people at the Chief Minister level, and off and on this kind of instances happen in our country. Many times people throw ink, sometimes they throw chapel, and this point of time an attacker allegedly attacked her, and the security police have caught them. So it's a very fine line for a politician, because we all have to be very friendly with public. That's very important, especially a person of the Chief Minister's level. They got to be very friendly. At the same time, there is also a security process. Security can check what you carry inside, what kind of person you are. But too much you want to stop somebody, you'll be stopping a lot of common men from going and doing the grievance also. Very unfortunate, strictly condemnable. Right now they have arrested. I am not sure about the details, whether they had any political motive and what is it. Let us wait for the details to come out. But it is not a good sign that somebody misusing the power. For every citizen, it's a privilege. It is a duty also, it's a right also for them to go and meet any public representative. When somebody misuses this privilege, what happens is then security forces will start putting in more measures. Then it will be an inconvenience for the next person. If they have a grievance, they have every right to protest, talk, give it in writing in a democracy. But trying to put their hands on a chief minister is not at all acceptable.
I'm sure whoever is behind this should get the strictest possible punishment. One of the bills that is going to be passed today is that a chief minister or prime minister or any minister who's been arrested and in custody for 30 days, they can be removed from the post. How do you see this bill? Because in the BJP has been raising corruption issues against ministers. Madam, I'm just going by the media reports that you have done. The bill is yet to be tabled, and going by the media reports and what you are analyzing, I think it's a very welcome step, because now a public servant getting arrested, there is a clear process to remove a public servant. It could be a Group A, Group B, Group C, Group D person. But for a minister to get arrested, now there is no clear procedure to remove that particular minister. Now we believe this loophole is getting closed. Now 130th constitutional amendment bill, which we have to amend some articles, including Article 75, because a public servant at one part who is drawing a government salary, being a part of the government, for him or her, the process is on. But for a minister, now the process they have brought, 30 days continuously remanded in jail, 31st day automatically he ceases to be a minister, or the governor, lieutenant government will dismiss him. Because we have seen this provision completely misused by the Aam Aadmi Party government, by the DMK government across our country. Now, enough safeguard is built into it, because from Prime Minister to Cabinet Ministers to Chief Minister to Council of Ministers, it encompasses all the public servants who are in the ministerial rank and Chief Minister, Prime Minister rank. This is a very welcome sign. And also 30-day time period is also a reasonable time period, because you can go to the court, you can apply for bail. And you all know bail hearing happens in maximum of 2 weeks now. Even that part is also taken care. But officially our party will react when if at all the bill is tabled in the parliament. Right now we are just going by your reports and based on what you have published. From NDA, this nomination, Kiran Reddy is going to be also appointed by India Alliance partners. How do you see DMK criticize CP Radhakrishnan sir as RSS man and should not take a Tamilian conservative? Sir, now they have to understand that the same DMK worked very hard for CP Radhakrishna's Coimbatore victory in 1999. The same DMK cadres in Coimbatore, they toiled, worked hard. That point of time, the DMK forgotten that he is an RSS man. So DMK, when we are part of an alliance, they made him to win the election also by combining actively in campaigning. Right now it's a ruse. When DMK wants to say he's an RSS man, we don't want to support, it's a ruse. CP Radhakrishnan Anna will wear RSS as a badge of honor. In 1973, he got inspired by the ideology of RSS. He came. For the last 40 years, he has dedicated himself to our country, serving our country in multiple capacities. I only hope and pray, like when Pratibha Patil ji was proposed as governor by the Congress party, Shiv Sena, which was part of the ND alliance, then supported Pratibha Patil ji, saying that she's from Maharashtra, Marathi girl, Marathi woman, we want to support. Now, the ball is in DMK's court to extend the same support. DMK every single point of time will complain that Tamils don't get enough respect, Tamil Nadu doesn't get enough respect, Tamil Nadu doesn't get what Delhi has to give. Now Honorable Prime Minister Narendra Modi ji, to strengthen the spirit of Ek Bharat Shresth Bharat, has given an opportunity to a person from Tamil Nadu, southern part of India, a person who has lived his life with dignity, to contest for the post of Vice President. And we are very sure he will win also. Now this is an opportunity for DMK to show it can rise above the political sloganeering and support CP Radhakrishnan Anna, and to say that Tamil Nadu stands united behind our candidate. Now saying he's an RSS, is this, is that, is only a ruse of DMK. Sir, the Indian Home Minister is said to come to Tirunelveli, is going to participate in the booth level conference, and we also get together, Prime Minister might also be coming in the later stage. Do you think these sort of incoming of the BJP leaders will strengthen the cadre base and provide the much needed respite for the cadre ahead? Sir, you see the Honorable Prime Minister, Home Minister's visit to Tamil Nadu, it is always at frequent intervals. If you take the last 10 years, specifically last 5 years, PM comes very often to Tamil Nadu, Home Minister also comes very often. So we are not attaching any political significance to it. They love Tamil Nadu, they keep coming. They love the party, they keep coming. They keep inspiring our Karyakartas. This meeting is supposed to happen on 17th of this month, which got postponed. Our State President Nainar Nagendran has announced a 5-day mourning for the demise of Ila Ganesh Nayya. Now we have shifted the meeting to 22nd in Tirunelveli, same place it is happening. Now the Honorable Home Minister will finish his program in Kerala in the morning, evening is coming to Tirunelveli. So it is to strengthen our booths, to charge ourselves for the elections, party for the elections, and very important meeting, and there will be a series of another 6 more meetings across Tamil Nadu. We are starting this, our workers, Karyakartas, booth level workers meeting from Tirunelveli on 22nd. The Honorable Prime Minister will keep coming. So the actor Vijay is organizing the political conference
the second state conference of the party is taking place. Now we see the, in the cutouts of MJR being included. So do you think this inclusion of the Dravidian leaders is, making him move into the Dravidian ideology and making sure that Sir, Mr. Vijay right from day one is very clear, is not bringing any new ideology. Tamil Nadu has already got two major ideological parties, Dravidian ideological parties, and Mr. Vijay from day one is very clear that he also belongs to the same ideology. He is going to offer something different here and there. That is for Mr. Vijay to decide whose photo he should put, whose photo he should not put. But we are very clear, we are at a very different ideology. We are offering a fresh perspective to the public. We wish all success for Mr. Vijay as a political leader for tomorrow. But we are also confidently believe the people of Tamil Nadu want a change, and they believe the change only NDA can bring. And in the coming months, when you see our party going very aggressively in the ground, you will see it for yourself. But we wish him all success, because any new political party in Tamil Nadu landscape is welcome. Sir, already the opposition parties, they've been alleging that the investigative agencies are being used as political tools by the BJP to intimidate the opposition parties, the opposition leaders, chief ministers, etc. So now that this bill is going to be tabled in the parliament today, so there is also a question of whether this will be used as a tool to topple the state governments. For example, if the chief minister is getting accused of corruption or something under the PMLA, and it is being taken under detention by the enforcement directorate or CBI, any CBI or IT, if he is under arrest for 30 days without bail, which means that he cannot continue as a chief minister, and there is a possibility of the state government, the administration getting toppled, right? So I'll try and explain this, madam. I don't know why the opposition is fearful when it applies to every single person of our country, from Prime Minister to a Council of Minister, irrespective of party. Second, when the time frame is there for 30 days, not 1 day, not 1 week, not 10 days, everybody goes for bail. And the fastest bail hearing is 2 weeks. And there is also an appeal. In the initial case, the bail gets dismissed. There is also an appeal. That is why I believe it is kept for 30 days. That is why on 31st day, they cease to be a minister or the governor removes them. So enough safeguard is built into it. Opposition party should in fact welcome. If they believe they want to offer a corruption-free governance, they want to offer to a country that they are very different, they are against corruption, then opposition party should welcome it. If it is for 7 days or 10 days, maybe I might agree with your logic, because they might not have enough time to move to a court. Now they have enough time to move to a court, two points of time. One directly, one on appeal mode. Now 31 days is a good enough time. Now the opposition parties also have to understand, when there is a clerk who gets arrested for corruption, he gets dismissed from service, he gets suspended. Now when the law for one sort of public servant is already there, for a group A, group B, group C, group D, the law is not there. Right now there is a loophole only for the Council of Ministers, Chief Minister, Prime Minister. Now this law is only closing that loophole, because it is already there for public servant. I am sure the opposition parties, when they say no, it will affect us, means they have got something to hide. That's how we see it. Thank you, Anna. He is a Telugu man, and Chandrababu Naidu should support him, is what Selvaparandagi is told today morning. And people of Andhra Pradesh are watching his decision, is what Selvaparandagi. Now we have to understand, sir, after the Honorable Prime Minister Narendra Modi ji had proposed the name of C.P. Radhakrishnan in the spirit of Ek Bharat Shresth Bharat, then all Indi Alliance people, they were in a huddle. They were thinking whether we should give to somebody from Tamil Nadu, somebody. So this is only a counter to C.P. Radhakrishnan. It is not a very genuine spirit. They have declared the honorable candidate of the India Alliance. Not a very genuine spirit. With all due respect to the honorable candidate of the India Alliance, who had achieved very high positions in our country, who had served well, that's a different argument, sir. Now this is only a counter. Now why they didn't come up with the candidate for a long time back? If they want to talk about Andhra pride, Tamil pride now, on day one, who stopped them from nominating a candidate before NDA? So it is only a political ruse, and all of us know C.P. Radhakrishnan will win with a very landslide margin, and we are only appealing for all the political parties, especially in Tamil Nadu. Let us rise above political divide. Other issues, let us fight. For this, we will stand together, because it is a great opportunity for a Tamilian for the 4th time to occupy one of the highest positions